வெல்கம் டு ஹன்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா குலாப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நமக்கு ரவை கலர் மாறக்கூடாது. கலர் மாறிட்டால் நல்லா இருக்காது. ரவையை நல்லா 4 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அரை கிளாஸ் பால் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். நம்ம அப்போ அதை ஊற்றின பால் நல்லா வத்திருச்சு. அடுத்து ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரவை ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். நான் மறுபடியும் கொஞ்சம் போல் பால் சேர்த்து கிண்டி விடுறேன். அப்போ தான் நமக்கு ரவை நல்லா வேகும். ரவை நல்லா வெந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு வெடிக்காமல் நல்லா வெந்து வரும். ரவை நல்லா வேகாமல் எண்ணெயில் போட்டோன்னா ரவை தனித்தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சோடாப் சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். பால் பவுட்ரு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிட்டா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் போல் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை இதில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக தான் வெந்திருக்கு. நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போது கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். நான் 2 பவுல் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க.
கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நம்ம ஜீனி கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட் சூடில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம் இது வந்து சிரப்பில் ஊறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம ரவா குலாப் ஜாமுனை சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான ரவா குலாப் ஜாமுன் இப்போ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.